ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்போ டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது மொபைல் மூலியமாக. அதில் சில மிஸ்டேக்கும் நடக்குது. அதாவது இப்போ நமக்கு ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் மூலியமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எப்படியெல்லாம் பண்ணுவோம்? QR கோடு மூலியமாக பண்ணுவோம், மொபைல் நம்பர் மூலியமாக பண்ணுவோம், பேங்க் டீட்டெயில் கொடுத்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணி வாங்குறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பாக ஒருத்தங்களுக்கு அனுப்பிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சப்போஸ் எடுத்துட்டாங்கன்னா விஷயங்களை சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு நாங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு ரீச் ஆகலை. உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேங்க் எதுவோ அந்த பேங்க்கோட கஸ்டமர் கேரை கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ண ஒரு நம்பர் தந்தாங்க. அதை கொண்டு பேங்க்கில் கொண்டு கொடுத்து அங்கே என்ட்ரி போட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கஸ்டமர் நம்ம யாருக்கு மாற்றி அனுப்பினமோ அவங்களோட பேங்க் டீட்டெயில் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சோட மேனேஜர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட விஷயங்களை சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கஸ்டமர் சொல்லணும், இது என்னோடய பணம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உடனே க்ரைம் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட விஷயங்களை சொல்லி அவங்களுமே அந்த பேங்க் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணாங்க. அது போக எங்களோட பேங்க் மேனேஜர் நாங்கள் விஷயங்களை சொல்லும்போது அந்த மேனேஜருமே நம்ம எந்த பேங்க்கு நம்ம மாற்றி அனுப்பினமோ அந்த மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு மெயில் மூலியமாக இன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு தவறுதலாக பணம் வந்துடுச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண உடனே, க்ரைம் பிரான்ச்லேருந்தும் இன்ஃபார்ம் பண்ண உடனே மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்க, பணத்தை ஹோல்டு பண்ணி வச்சுட்டாங்க. பணம் எடுக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கஸ்டமரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது பணம் கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களும் நல்ல மனுஷங்களாக இருக்க போய் அவங்க என்ன பண்ணாங்க, உடனே பேங்க்குக்கு போய், இது அதர் ஸ்டேட் பேங்க்கு, நம்ம ஸ்டேட் கிடையாது, அதர் ஸ்டேட்டு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேங்க்குக்கு போய் இது என்னோடய பணம் இல்லைன்னு அவங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மேனேஜர் திருப்பி நாங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ எழுதி கொடுத்துட்டாங்க, நாங்கள் இனி பணத்தை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாரில் போட்டு விட்டாங்க. அது என்னென்னா பேங்க் மூலியமாக போயிட்டு அங்கேயே இருக்கும். அங்கேருந்து நம்ம பணம் நமக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு 2-3 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க. ஏன்னா சில இடத்துல உடனே ஸ்பாட்டில் பணத்தை அடிச்சுட்டு போகிற கும்பலும் இருக்காங்க. ஆனால் இது உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த மேனேஜராக இருக்கட்டும், அதர் ஸ்டேட் பேங்க் மேனேஜராக இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சைபர் கிரைம் பிரான்ச்லேயும் அவங்களுமே காண்டாக்ட் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். யாருமே இப்படி பணம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுங்க. அப்புறம் நாங்கள் மெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த பணம் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. 1 வீக் ஆயிடுச்சு பணம் கையில் வர்றதுக்கு. ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். டெக்னாலஜி நல்ல டெவலப் ஆயிடுச்சு. இதில் நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது. நல்ல விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.